என்னுடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. பாவம் 16 வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொண்டாடும்படியாக பல பண்டிகைகளை ஏற்படுத்தினார். பண்டிகை சந்தோஷத்திற்காக செய்யப்படுகிறது. ஒன்று தேவனோடு கூட இணைந்து சந்தோஷப்படுவது, இரண்டாவது மற்ற மனுஷர்களோடு இணைந்து சந்தோஷப்படுவது. இந்த ரெண்டு பகுதியையும் நம்முடைய தெய்வம் மனசில் வைத்திருந்து இஸ்ரேலிய மக்களை தெரிந்து கொண்ட போது அவர்களுக்கு மோசேயின் வழியாக பண்டிகைகளை செய்து சந்தோஷப்படும்படியாக சொல்லியிருந்தார். பல பண்டிகைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் 7 பண்டிகை விசேஷமானது. அது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவநிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை, இப்படி 7 விதமான பண்டிகைகளை ஒரு வருஷத்துக்குள்ளாக ஆசரிக்கும்படி இஸ்ரேலிய மக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். எதற்கு பண்டிகை, எதற்கு திருவிழா? சந்தோஷம் அனுபவிப்பதற்காக. தேவனோடு இணைந்து சந்தோஷத்தை அனுபவிப்பது ஒரு பகுதி. அது நம்முடைய ஆவி ஆத்மாவிலே பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். மற்ற மக்களோடு இணைந்து சந்தோஷப்படுகிற பகுதி 2வது பகுதி. இது சரீர பிரகாரமான ஒரு சந்தோஷம். ஆவி, ஆத்ம, சரீரம். ஒரு மனிதன் இந்த 3 பகுதிகளை உடையவனாக இருக்கிறார். அப்போ 3 பகுதிகளிலும் அவன் சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்த பொழுது ஆவியிலே சந்தோஷப்பட்டாராம். அதான் களி கூர்ந்தார். தம்முடைய ஆவியிலே களி கூர்ந்து தம்முடைய சீசர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அநாதி சிநேகத்தை நினைத்து, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த சீடர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை நினைத்து ஆவியிலே களி கூர்ந்தாராம். அவர்களை கொண்டு பிசாசுகள் ஓடுகிறது. அவர்களை கொண்டு வியாதி நோய்கள் சுகமாக்கப்படுகிறது. அவர்களை கொண்டு நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யத்தின் செய்திகள் பரப்பப்படுகிறது. அதனால அவருக்கு ஒரு சந்தோஷம். நம்மை பின்பற்றி வரும் நம்முடைய பிள்ளைகள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள், தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நினைத்த போது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துதான். அந்த சந்தோஷத்தை பற்றி சுவிசேஷம் எழுதும்போது ஆவியிலே களி கூர்ந்து அவர் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தினார் என்று எழுதுகிறார். பண்டிகை என்பது நாம் சந்தோஷம் அனுபவிக்கும்படியாக தேவன் கொடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷரோடு இணைந்து சந்தோஷப்பட வேண்டும், தேவனோடு இணைந்து சந்தோஷப்பட வேண்டும். அதற்காகத்தான் அந்த பண்டிகைகளை தேவன் தந்தார். அப்போ பல்வேறு பண்டிகைகளில் 7 பண்டிகை குறிப்பிடப்படத்தக்கது. ஒவ்வொரு பண்டிகையின் நாட்களை குறித்திருந்தார். பஸ்கா பண்டிகைலாம் ஒரே நாள், ஒரு நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு முடிங்க. பஸ்கா பண்டிகை தொடர்ந்து, அதை தொடர்ந்து 7 நாட்கள், ஒரு வாரம் கொண்டாடுங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு. அடுத்து முதற்பலன் பண்டிகை அப்படின்னு. முதற்பலன் பண்டிகை என்றால் அறுவடை காலங்கள் துவங்குகிற காலத்திலே, அறுவடை காலங்கள் விளைந்து ஓரளவுக்கு முதல்ல கனி தந்துருச்சு, கோதுமை அறுவடை ஆயிடுச்சு, வார்கோதுமை அறுவடை ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல வயலுக்குள்ளே இறங்கி அறுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தாள்களை அறுத்து அதை கட்டி கொண்டு வந்து கோயில் வைக்கணும், ஆலயத்தில்.
அப்போ அந்த கதிர்கட்டுகளை எடுத்து தேவ சமூகத்தில் அவங்க சாம்பிராணி போட்டு, அதான் தூபங்கள் அசைவாட்டுவார்கள். அது முதற் பலன் பண்டிகை என்று சொல்லுகிறேன். அது ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டும். அடுத்ததுக்கு மறுநாள் இருந்து கவுண்டிங் பண்ணு, எண்ணிட்டே வா. ஒரு 7 வாரம் நீ அப்படி எண்ணணும் அப்படிங்கிறேன். 49 நாட்கள் அனுசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை. 50வது நாள் நிறைவு நாள். அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று கர்த்தர் சொன்னார். பெந்தேகோஸ்தே பண்டிகைனா 50வது நாள் கொண்டாடுகிற பண்டிகை என்ற அர்த்தம். அது ஒரு 7 வாரம். வேலையில் 49, கடைசியில் ஒரு நாள் 50வது நாள். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஓடியாது. முதல் மாதம் கொண்டாட வேண்டிய பண்டிகைகள், 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம்னு சொல்லி கொண்டாட வேண்டிய பண்டிகைகள். அடுத்து 7வது மாதம் ஒரு பண்டிகை. 3 பண்டிகை கொண்டாட சொன்னார். 7வது மாதம் எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. இப்படி நீண்ட நாட்கள், நீண்ட மாதங்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அதற்கு முன்பாக கொண்டாடப்படுகிற 3 பண்டிகை. இந்த நீண்ட காலங்களுக்கு பின்பு கொண்டாடப்படுகிற 3 பண்டிகை. மொத்தம் 7 பண்டிகை. இத்துணை நாட்கள் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஓராண்டுக்கு ஒரு பண்டிகைகளை நியமித்திருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அந்த 7 பண்டிகை கொடுத்த தெய்வம் அடுத்து சொல்றாரு, இந்த ஆண் மக்கள் இருக்காங்கல்ல, ஆம்பளைங்க எங்கேயாவது போயிடுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. எதுக்கு போறாங்க? ஊர் சுத்துறதுக்கு இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு. பணம் பரட்ட போயிடுவாங்க, வெளிநாடுகள் போயிடுவாங்க. அவன் இவன் எங்கே போனாலும் சரி, கடல் கடந்து போய் சம்பாதிச்சாலும் சரி, விமானத்தில் பறந்து போய் சம்பாதிச்சாலும் சரி, கடலுக்கு உள்ளே போய் சம்பாதிச்சாலும் சரி, வெளியே இருந்து சம்பாதிச்சாலும் சரி, உங்கள் ஆண் மக்கள் எல்லாருமே வருஷத்துக்கு 3 முறை ஆயிலும் என் சமூகத்தில் நிற்கணும்னு சொன்னார். அதைத்தான் நம்ம வாசித்தோம். திரும்ப வாசிப்போம். 6:16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அப்போ இப்படி பல்வேறு இடங்களில் அதை குறிப்பிட்டு இருக்கிறார். 3 முறையாவது எனக்கு முன்னாடி வந்து நிற்க சொல்லப்பா. அந்த ஆம்பளையில பூரா இதே போயிடுறாங்க. பணம் 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 பணம், கடன் கட்டணுமையா, வட்டி கட்டணுமையா. ஒரு 3 தடவையாவது வந்து நிற்க சொல்லு. 7 பண்டிகை, 3 பண்டிகை பிரிக்கிற. அதில் ஒன்று பஸ்கா பண்டிகை, மற்றொன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை, தான் வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது கூடார பண்டிகை. இப்படி ஆண்டவர் இந்த ஆம்பளையில மட்டும் தனியா இழுக்கிறார். பார்வோன் மோசேயின் தலைமையில் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நீ விடுதலையாக்கு, நாங்கள் போய் பண்டிகை கொண்டாட வனாந்தரத்தில் எங்கள் ஆண்டவருக்கு அப்படின்னு சொன்ன போது, புருஷ மாதிரிலாம் போங்க அப்படின்னு பார்வோன் சொல்கிறேன். மற்றதெல்லாம் உள்ளே இருக்கட்டும், சமுதாயத்தோடு இருக்கட்டும், ஜாதியோடு இருக்கட்டும், சொந்த பந்தத்தோடு இருக்கட்டும். பாரு விட மாட்டேங்கிறான். மற்றதில் மனைவி பிள்ளைலாம் விட மாட்டான். அது ஒரு பிசாசுக்காரி. சாத்தானுக்கு பிறந்தவன் விட மாட்டான். பார்வோன் விடவில்லை. உங்கள் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள்லாம் இங்கே இருக்கட்டும், நீ மட்டும் ஆம்பளை மட்டும் போய் தலையை காமிட்டு வா. சாத்தானுக்கு திட்டம். ஆராதிக்க விட மாட்டான். அப்போ அவன் ஃபேமிலி அப்படியே போட்டு அமைக்கிறான். யாரு? சாத்தா.
குடும்பமா தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கணும். யோசுவா சொன்ன போல நானும் என் வீட்டார்போ என்றால் கர்த்தரையே அப்படின்னு அப்படி வசனத்தை எழுதி தொங்க போட்டா போதுமா, இல்லை பைபிளில் அதை வாசிச்சா போதுமா? நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். இல்லை, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பமா வந்து தேவனுக்கு முன்னாடி நிற்க. அந்த விருப்பம், அந்த வாஞ்சை, அந்த தாகம் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். சாத்தானுக்கு பிறந்ததுக்கெல்லாம் ஒன்றும் வராது, எதையாவது பேசிகிட்டு இருக்காது. அப்போ கண்டுபிடிச்சாலும் சரி, இது சாத்தானுக்கு பிறந்திருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வந்து உட்காந்துருக்கு. தேவபுத்திரர் எல்லாரும் கூடும்போது சாத்தானும் நடுவிலே வந்தானே வரலையா? அப்புறம் சாத்தா வரமாட்டேன், இருள் வராது, அதெல்லாம் தப்பான பிரசங்கம். பைபிள் சொல்கிறத நாம் விசுவாசிக்கணும். இவங்க பிரசங்கமார் கொடுக்குற தவறான விளக்கங்களை எல்லாம் நம்ம நம்பிடக்கூடாது. நிறைய பிரசங்கமாரி அப்படி ராங் டாக்டரின், தவறான உபதேசங்களை பண்ணிடுறான். அவங்களுக்கு தெரியல. வேதம் படித்தாங்கன்னா தெரிஞ்சிடும். வேதம் படிக்கிறது கிடையாது. 1-2 அனுபவங்கள் இருக்கும், அதை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தேவபுத்திரர் எல்லாரும் கூடுனார்களாம் தேவ சமூகத்தில், தேவன் இருக்கிற இடத்துல. அவர்கள் நடுவில் சாத்தானும் வந்தார். வீட்டில் போய் வாசிச்சுக்கிறீங்க, அது யோபின் புஸ்தகத்தில் இருக்கு. அப்போ இருள் வருது, எப்படி வந்துச்சு? அந்தகாரம் வருகிறது, இருள் வருகிறது. தேவ சமூகத்தில் இருப்பவர்களுக்கு நடுவில் இருள் வருகிறது. பிசாசு வர்றான். அப்போ பிசாசு எகிப்தில் இருக்கும்போது சாத்தான் பார்வோனின் ஆவியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேலிய மக்களை வனாந்திரத்தில் போய் பண்டிகை கொண்டாடுவதற்கு சம்மதிக்காமல் இருந்ததுனால தான் 10 விதமான வாதைகளை அனுப்பி கொண்டே இருந்தார். இப்போ வீட்டில் வாதம் வந்துக்கிட்டே இருக்கியா, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கியா, வியாதி நோய் மாறி மாறி வருதியா, வறுமையாக இருக்கியா, பொருளாதார நெருக்கடியாக இருக்கியா, மாறி மாறி வருது. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், இதெல்லாம் ஏன் அனுமதிக்கப்படுகிறது இறை மக்களுக்கு? உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு வரலாம், பிரைம் மினிஸ்டருக்கு வரலாம், ஜனாதிபதிக்கு வரலாம். கர்த்தருடைய பிள்ளைன்னு யார் இருக்கோமோ அவங்களுக்கு வரக்கூடாது. பஞ்சத்தை அனுப்பவா, பட்டயத்தை அனுப்பவா, கொள்ளை நோயை அனுப்பவா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இல்லை துஷ்ட மிருகங்களை அனுப்பவா? வீட்டுக்குள்ளேயே சில துஷ்ட மிருகங்கள் கிடக்கும். புருஷங்கிற பேரில், மனைவிங்கிற பேரில், பிள்ளைகளுங்கிற பேரில். மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறேன், எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினே. எல்லாம் வீட்டுக்குள்ளே கிடக்கும், சபைக்குள்ளே கிடக்கும், ஊழியங்களில் இருக்கும், வெளியிலேயும் கிடக்கும். அப்போ துஷ்ட மிருகங்கள், இதெல்லாம் துஷ்ட மிருகங்களை அனுப்பவா என்று கர்த்தர் கேட்கிறார். துஷ்ட மிருகங்களை அனுப்பி சில போதனைகளை ஆண்டவர் செய்கிறார். பாடு கஷ்டங்களின் வழியாகத்தான் சில போதனைகளை, கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்கிறார்கள் இறைமக்கள். பாடுபட்டதுனால தான், கஷ்டத்தின் பாதையில் வந்ததுனால தான் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேங்கிறான் சங்கீதக்காரன். சில ஆளுகளை அடின்னு அடிச்சாதான், ஓ ஆண்டவர் தான் நடத்துகிறார், ஆண்டவர் தான் அனுமதிக்கிறாருன்னு ஒத்துக்கிறார். அப்போ பாடுகளின் வழியாக நடத்தி கொண்டு போகும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், உங்களுடைய பிரமாணங்களை ஏன் இப்படி பிரசவம் பண்ணும்போது படிக்கக்கூடாதோ, பைபிள் எடுத்து வாசித்து படிக்கக்கூடாதோ, அடித்து தான் படிக்க வைக்கணுமா? சிலது அப்படி கிடக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளின் நடுவிலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார். ரைட், ஓகே. ஆக அந்த தேவபுத்திரர் நடுவிலே சாத்தானும் வருகிறான். அதோடு கூட ஆண்டவரை பேசுகிறார். இதை யோபின் புத்தக வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதாகம சத்தியங்கள் நமக்கு அப்படி கற்றுத்தருகிறது.
ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று எந்த கான்செப்டில் ஆண்டவர் சொல்கிறார் அதை புரிஞ்சுக்கிறோம். யோபின் புத்தகத்தில் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற மெத்தடு சத்தியம் வேறு. தேவபுத்திரன் நடுவிலே சாத்தான் வருகிறான் என்று சொல்லுகிறது. பவுலடியார் கொரிந்து சபை மக்களுக்கு எழுதும் பொழுது தன்னுடைய 2வது நிருபத்தில் அந்த 6ஆம் அதிகாரத்தில் பதிவு பண்ணும்போது என்ன சொல்லுகிறார்? இருளுக்கும் ஒளிக்கும். அது எதை பற்றி சொல்லி வருகிறார்? எந்த கான்செப்டில் சொல்கிறார் ஆவியானவர் பவுலை கொண்டு? அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவிசுவாசிகள், ரட்சிக்கப்படாதவன் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் பெரியப்பனாக இருந்தாலும் சித்தப்பனாக இருந்தாலும் சொக்காராக இருந்தாலும் ஒத்து போகாத. நீ பரலோகம் போக வேண்டிய கேஸு, நீ அவங்களோட சேர்ந்து ஒத்து போன நீ நாசம் போவ அப்படின்னு சொல்லி தர்ற. அதான் அந்த கான்செப்ட். இதை திருச்சபை மக்கள், இறை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை பரிசுத்த ஆவியானவர் எந்த கான்செப்டில், எந்த நோக்கத்தில் நமக்கு சொல்லித்தர்றார்? யோபின் புத்தகத்தின் வழியாக இந்த நோக்கத்தில் சொல்லித் தருகிறார். ரெண்டும் முரண்பட்டதல்ல. முரண்பாடு அபிஷேகம் பெறாதவனுக்கு தான் முரண்படும். அபிஷேகம் பெற்றவனுக்கு பரிசுத்த ஆவியானவரே சொல்லி கொடுத்துருவார். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். வேற ஒருவனும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேதாகமத்தை கையில் எடுத்த உடனே ஐயா முரண்பட்டதா தெரியுதே, உனக்கு தெரியத்தான் செய்ய. நீ ஆவில நிரம்பு, அபிஷேகத்தில் நிரம்பு. ஏன்னா வேதத்தை எழுதி கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த மனுஷர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை நிரப்பி அவர்களுக்கு ஏவுதலை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து எழுத வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தெய்வ மனுஷர்கள், திருச்சபை மக்கள் தேறி வரணும், வளர்ச்சியடைந்து வரணும். தேவ மனுஷர்கள் தேர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பதற்கு, தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகள் எல்லாம் நீங்கி 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 சீர்பட்டவர்களாக, சீர் பொருந்தினவர்களாக மாற்றப்படுவதற்கு, உபதேசங்களை, தேவராஜ்யத்தின் சட்டங்களை அறிந்து கொள்வதற்காக தேவ ஆவியானவரால் இந்த வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 7 பண்டிகைகளில் சிறப்பாக ஒரு 3 பண்டிகைகளை பிரித்தெடுக்கிறார். அதில் ஆண் மக்கள் எல்லாரும் வந்து நிற்கணும்டா. பணம் காசை தேடி ஓடக்கூடாது. வந்து என் முன்னாடி உட்கார. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதான் தேவனுக்கு பிறந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐயா நாங்களாம் கூப்பிட தயார் செய்கிறோம், வரமாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படி வருவாங்க? வரமாட்டாங்கல்ல. இருதயத்தை ஜாதி கடினப்படுத்திகிட்டே இருப்பான்ல. எத்தனை வாதை அனுப்புனாலும், எத்தனை கடன் பிரச்சனை, எத்தனை வட்டி பிரச்சனை, எத்தனை பொருளாதார பிரச்சனை, எத்தனை வியாதிகள், எத்தனை நோய்கள், எத்தனை சத்ருவின் போராட்டங்கள் அனுமதித்தாலும் இருதயங்கள் கடினப்படுத்தப்படுகிறது பார்வோனை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் அனுமதிக்கிறது இருதயத்தை கடினப்படுத்துறதுக்கு இல்லை, உணர்ந்து தங்களை தாங்களே தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டவரை தேடி வருவதற்குத்தான் இந்த சோதனைகளும் வேதனைகளையும் கர்த்தர் அனுமதிக்கிறேன். பார்வோன் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, மோசே யாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அந்த பஞ்சாயத்து வரும்போது அந்த பஞ்சாயத்து நீங்க சொன்னீங்க இருதயம் கடினமாச்சுன்னு எழுதியிருக்கு. அப்போ பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மட்டும் ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு அது பார்வோனுடைய இருதயம். எப்போது ஜெபம் பண்ணுகிற மனநிலை உள்ளது தேவனுடைய பிள்ளைகளின் இருதயம், ஜீசஸுடைய இருதயம். தினமும் வழக்கத்தின்படியே அதிகாலையில் எழுப்பி ஓடினாராம். அதிகாலையில் எழுப்பி தேவனை தேடுறார். இப்போ நம்ம கொரோனா வந்ததுனால தான் நம்மளாம் வந்திருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சிலதெல்லாம் தூங்கிட்டு கிடக்கு. அதெல்லாம் பரவ வருமா? இதெல்லாம் நம்மளாம் விரும்பி வச்சுக்கிட்டதா? அதிகாலையில் நாம் கூடுவோம் அப்படிங்கிறது விரும்பி வந்ததா? இல்லை. கொரோனா போராட்டம் நம்ம இங்கே தள்ளி இருக்கிறது. இல்லைன்னா நாமும் தூங்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ தேவனுடைய இரக்கம், கிருபை.
தூங்க முடியலையே, கூட்டத்துக்கு போக வேண்டியிருக்க, நீ விளங்குவியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா காலையில் ஆச்சரிக்க, நீ நல்லா இரு, நான் ஆச்சரிச்சு போறேன். தேவனை ஆச்சரிக்கணும்ல. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன், ஏன் அதிகாலையை சொல்றாரு? மத்தியானத்தில் தேடுறவன், ராத்திரில தேடுறவன் சொல்ல வேண்டியானே? அவருக்கு பிடித்தமான டைம் அதிகாலை, த ஏர்லி மார்னிங், சூரியன் உதிப்பதற்கு முன்பு. அதிகாலை என்பது இருட்டோடே, அதிகாலையிலே இருட்டோடே எழும்பி கல்லறைக்கு ஓடுனா இயேசுநாரை பார்க்கறதுக்கு. மக்தலின் மேரி, மகதலேனா மரியாள் அதிகாலையில் இருட்டோடு போனாலாம். அன்மேரிடு கல்லறைக்கு யார் போவா? எந்த பொம்பளை பிள்ளை போகும்? ஒன்றல்ல. எதுக்கு? என் போதவர் எங்கேயா இருக்கிறார், எங்கேயா வச்சிருக்கிய? புறமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, காட்டுங்க ஐயா, நான் தூக்கிட்டு போறேன். அந்த அளவுக்கு ஒரு தாகம், ஒரு ஏக்கம். அதிகாலையில் ஓடுறால. வீட்டில் உள்ளவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, போங்கடா சொல்லிட்டு போயிட்டா. எங்களுக்கு இயேசுநாதர் வேணும், இயேசுநாதருக்குள்ள ஜீவன் இருக்கு. எங்களுக்கு இயேசுநாதர் வேணும், நித்திய ஜீவன் வேணும். அவர் சொன்னார், மரித்தாலும் பிழைப்பாள் என்று சொல்லியிருக்கிறார். நான் எழுப்புவேன்னு சொல்லியிருக்கார். சாவே வந்தாலும் நான் எழுப்பிடுவேன்னு சொல்லியிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லி தேடுற பற்றில அதிகாலையிலே தேடினாலாம். இந்த ஆட்கள் எல்லாம் ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்தாங்களா, சாவுக்கு பயந்து. எந்த ஆளுக்க? நம்ம சொக்காரந்தேன், ஆவிக்குரிய சொக்கார மாதிரி. உயிருக்கு பயந்து பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க. பொம்பளை எந்திரிச்சு ஓடுது. அதிகாலையில் எழும்பி இந்து பெண்கள் எல்லாம் முத்தத்தை கூட்டி வீட்டுக்கு, ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு முன்னாடியும் கூட்டி எடுத்து சுத்தம் பண்ணி சாணியை கரைச்சி தொளிச்சு அதில் கோலம் போட்டு அதிகாலை நேரத்தில் செய்வார். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் செஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. பெரும்பான்மை இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு அப்படிப்பட்ட போதல்கள் கொடுக்கப்பட்டு அதில் அவங்க நம்பிக்கை வச்சு அவங்க எந்திரிச்சு தேடுறாங்க, காரியங்களை செய்கிறாங்க. அதிகாலையிலே ஸ்திரீகள் குளிச்சுட்டு அவங்க கடவுளை அவங்க தேடுறாங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் அப்படி இல்லை, தூங்குறாங்க. ஏதோ 1000க்கு 1 2 அங்கங்கே எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாக. அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். காரணம், அந்த அதிகாலை நேரம் மக்களோடு இடைபடுவதற்காக தேவன் செலக்ட் பண்ண ஒரு டைம் அது. அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்தால் தூங்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் தூங்கி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஜாம்பவான்களாக இருக்கணும். அப்படின்றதுக்காக இந்த ஏர்லி மார்னிங் விடிகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதுக்கு ஆராதிக்கணும், அதுக்கு பாடணும், அதுக்கு துதிக்கணும், அதுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும். நம்முடைய ஆலோசனைகளுக்காக வேதத்தை விரித்து நம்முடைய ஆலோசனைகளுக்காக நம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கணும். இதே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் அவரோடு இருக்கிறது. இல்லைன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டு முக்காடை போட்டு இப்படி தூங்கி விழுகிறதா? அங்கிட்ட அவ பெற்ற புள்ள தூங்கி விழுகுது. அப்புறம் இவ பார்க்கா ஒரு பாட்டை முனைக்கு பாடிட்டு இவளுக்கு தூங்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃப்ரெஷர் பிலவுட் சுலம்ஜியை பார்த்து சொல்றார். இவ ஜீசஸ் ஆண்டவரை பார்த்து சொல்றா, என் நேசரே அப்படிங்கிறா, என் ஆத்தும நேசரே. இப்ப தேவ சமூகத்தில் அமிதமாக தேடி அவருடைய இரக்கங்களை பெற்று நம்முடைய எதிர்காலத்திலே நாம் திடகாத்திரம் உள்ளவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வல்லமை பெற்றவர்களாக நாம் விளங்குவதற்கு இந்த அதிகாலை நேரம் மிகவும் பிரயோஜனமான நேரம்.
அபிரகாம் அதிகாலையில் மகன் ஈசாக்கை எழுப்பிக்கிட்டு போனாராம் மோரியா மலைக்கு. பை வாக்கிங்கில் 3 நாள் பை வாக்கிங்லே போ. பிள்ளைய விறக அதெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கழுதையில் ஏற்றி கொண்டு போனார். இங்கே இருந்து எவ்வளோ நடக்கிறது, அங்கே கிட்ட கொண்டு அந்த வாசல் இருக்குங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்னத்துக்கு இங்கே வரணும்? வீட்டிலே இரு, அங்கேயே உட்காந்து ஜெபம் பண்ணு. கால் வலிக்காது, இடுப்பு வலிக்காது. வனாந்தரம் போய் ஆராதிக்கணும். அதான் பார்வோன் சொன்னது, ஏண்டா அவ்வளோ தூரம் போறீங்க? தூரமாய் போக வேண்டாம், தேசத்திலேயே நீ வொர்ஷிப் பண்ணு. சொல்லி கொடுக்கறது யாரு? பிசாசு, சைத்தான். பரிசுத்தாவின் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டேன். தேசத்திலேயே ஆராதனை செய்ய, தூரமாய் போக வேண்டாம். அப்ப சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எகிப்து தேசத்திலேயே ஆராதிக்கலாமே. ஏன் அங்க கர்த்தர் இல்லையா? உலகம் முழுவதும் மக்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கிற. தேசத்தில் ஆராதிக்க கூடாது, வனாந்திரத்துக்கு வந்துருங்கடா. தனிமைப்படுத்தப்படணும், வந்துருங்க அப்படின்னு அவன் சொல்றான். சாத்தான் விட மாட்டேன், இங்கேதான் இருக்கணும். அப்ப சாத்தான் அப்படி தேவன் விரும்புகிறபடி ஆராதிக்க விட மாட்டான். ஆராதிக்க விடுவான், தேவன் சொல்லுகிறபடி ஆராதிக்க விட மாட்டான். தேவன் விரும்புகிறபடி ஆராதிக்க விட மாட்டான். தேசத்திலே ஆராதனை செய்யுங்க, தூரமா போகாதீங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது பிசாசின் ஆவி, வடு சர்ப்பத்தின் ஆவி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேயே ஆராதிங்க அப்படின்றான். இல்லை இல்லை, நாங்கள் வனாந்திரம் போய் தான் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடணும், பலி செலுத்தணும், ஆராதிக்கணும். அப்போ ஆராதனை என்பது, பலி செலுத்துதல் என்பது, பண்டிகை என்பது தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஒட்டுமொத்தமா குடும்பமா ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயமும் ஒரு இடத்துல நின்று ஆராதனை செஞ்சு விட மாட்டார். அதனால 10 விதமான வாதைகளை அவர் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார். 10 வாதைகளுடைய நிறைவுல தான் தலைப்பிள்ளை சங்காரம் வருகிறது. அந்த தலைப்பிள்ளையை போட்டார், சங்காரதூதன் அனுப்பி போட்டுறார். சாவு வந்தாவது இதுக்கு மனம் திரும்புங்களா அப்படின்னு சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். சிரேஷ்டபுத்திரன், ஏகபுத்திரன், முதல் குமாரன் போடு. சங்காரதூதன் போய் போடு போடு போட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பிள்ளைகளெல்லாம் போட்டு தந்தேன். ஆடு மாடு கட்டி இருந்தாங்க, அது முத ஈன்ற கண்டுக்குட்டிகள் எல்லாம் போட்டு தந்தேன். அப்பத்தான் இந்த கடின இறுதியும் கொஞ்சம் இழந்துச்சு. எப்பா போயிருங்க போயிருங்க, நீங்க ஊருக்குள்ளேயே இருக்க வேண்டாம், சில தேசத்தில் இருக்க வேண்டாம், போயிருங்கப்பா. உங்க ஆண்டவர் சொன்னபடியே நீங்க ஆராதிக்க போங்க அப்படின்னு பார்வோன் அப்பத்தான் ஜனங்களை விடுதலை பண்ண. தலைப்பிள்ளை சங்காரம். அதுக்கப்புறம் வனாந்திரம் போனாங்க. அதுக்கப்புறம் 40 ஆண்டு காலம் அவங்க மேக ஸ்தம்பத்தின் கீழ், அக்னி ஸ்தம்பத்தின் கீழ் இருந்தார்கள். அப்புறம் யோர்தானை தாண்டினார்கள். பிறகு தேவன் வாக்கு பண்ண தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இஸ்ரேலிய மக்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய சபைக்கு கொடுத்த பண்டிகைகள் ஏராளம். அதில் 7 விசேஷம். அந்த விசேஷத்தில் ஒரு 3 விசேஷம். அந்த 3 விசேஷத்தில் ஆண் மக்கள் எல்லாரும் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னார். அதிலே ஒரு பண்டிகை விசேஷமாக கர்த்தர் குறித்தது பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை. 3வது பண்டிகை கூடாரம் பண்டிகை என்று 3 பண்டிகைகளை குறித்து ஆண் மக்கள் எல்லாரும் அதுக்குள்ள வரல. புருஷராயிருங்கள், திருச்சபை மக்களுக்கு ஆவியாளர் கொடுக்கிற வார்த்தை. புருஷராயிருங்கள், விழித்திருங்கள், திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்க, ஆண் மக்களாயிருங்க. ஒட்டுமொத்த சபையும் ஆண் பிள்ளையாக மாற வேண்டும், ஆண் மக்களாக மாற வேண்டும், தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே, புதிய ஏற்பாட்டிலே ஒட்டுமொத்த திருச்சபையும் ஆண் பிள்ளையாக நிற்க வேண்டும் அல்லது ஆண் மக்களாக நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ சமூகத்திலே
மீட்கப்பட்டவர்களின் கூட்டம், அதான் திருச்சபை. அந்த ஸ்திரீ வருத்தப்பட்டு அலறி ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஸ்திரீனா ஒட்டுமொத்த திருச்சபை. அந்த திருச்சபைக்குள்ளே ஒரு ஆண் பிள்ளை. கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் ஆண் மக்களா மாறிடாது, ஆண் பிள்ளையா மாறாது. இந்த கூட்டத்துக்கு போறோம், ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போறதெல்லாம் ஆண் பிள்ளையா மாறிடுமா? அந்த ஸ்திரீ வருத்தப்பட்டு அழறி ஆண் பிள்ளையை பெற்றால் வலுசர்ப்பம் தன்னுடைய 7 தலைகளை 7 தலை பாம்பு 10 கொம்பு பிசாசு 7 விதம் அங்கே கிரியை செய்யும். அந்த ஆண் பிள்ளையை போட்டு தள்ளுறதுக்காகத்தான் அந்த பிசாசு கிரியை செய்யும். பெத்தெடுக்கிற அந்த தாயை அப்புறம் போட்டுக்கலாம், ஒரே கொத்தா கொத்திக்கிடுவோம். இப்போ ஆம்பளை பிள்ளை எங்கே போகுது? தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் போயிடும். போக விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆவி பயலமாக போராடுது. அதை தடுக்கணும். இப்போ ஆண் பிள்ளை ஆண் மக்கள் என்று சொல்லும்போது சபைக்கு உள்ளேயே ஒரு சபை, ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பப்பையில் இருந்து ஒரு குழந்தை உருவாகி வருது. ஒரு 10 மாதம் முடிஞ்ச உடனே டெலிவரி ஆகுது. பற்றிலா இதுபோல சபைக்குள்ளேயே ஒரு கூட்டம் உருவாகிட்டு இருக்கும். சபைக்குள்ளே வர்றவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதை ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அது வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ வருத்தப்பட்டு அலறி ஆண் பிள்ளையை பெற்றால் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸ்திரீ என்பது தேவனுடைய திருச்சபை. அந்த சபைக்கு உள்ளே ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை உருவாகி வெளிப்படுவது போ திருச்சபைக்குள்ளேயே ஒரு திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபைக்கு பேரு ஆண் பிள்ளை. அந்த திருச்சபை மக்கள் ஆண் மக்கள் என்னுடைய சமூகத்திலே நிற்க வேண்டும், எனக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கூட்டம். ஆகவே ஆவிக்குரிய சபை திருச்சபை அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க, அது கூட போயிடுச்சு. அங்க போறவங்க எல்லாரும் வரமாட்டான். நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்களே விடுதலையாம எல்லாம் ஒண்ணுதே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அப்புறம் நீங்க என்னத்த? நீனும் அந்த கூட்டத்தோடு சேர வேண்டியதான். ஆண் மக்களாய் நிறுத்தப்பட வேண்டும் தேவனுக்கு முன்பாக. அப்போ 3 பண்டிகைகளை நமக்கு முக்கியப்படுத்துகிறார். பண்டிகையினுடைய நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சந்தோஷப்படுவதற்காக. பண்டிகை எதுக்கு? சந்தோஷப்படுவது. அப்போ முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைனா என்ன? தேவனுடைய கோபத்திலிருந்து முதலாவது விடுதலை பெறுவது. 10 விதமான வாதைகள் மோசே ஆரோனுடைய தலைமையிலே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு முன்பாக நடப்பிக்கப்பட்டது. அதிலே 10வது வாதையாக சொன்னது தலைப்பிள்ளை செங்காரம். அப்ப ஆண்டவர் மோசே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எப்பா பார்வோனுடைய இறுதி கண்ணப்பட்டு கொண்டே வருது, என்னை ஆராதிக்க விட மாட்டேங்கிறான், நான் சொல்ற இடத்துக்கு வர விட மாட்டேங்கிறான். அவன் ஒரு இடத்த செட் பண்ணிக்கிட்டு இங்கேயே ஆராதிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால அவன் இறுதியை கண்ணப்பட்டு தான் போயிட்டே இருக்கும். அவன் கடினப்படுத்தணும்னு விரும்புறதுனால நான் ஒப்பு கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஆண்டவர் கடினப்படுத்தினார்னு எழுதியிருக்கும் வேதத்தில். யாரையும் ஆண்டவர் கடினப்படுத்த மாட்டேன். நான் இப்போ கடினப்படுத்தணும் என் இதயத்தை, நான் பாவம் செய்யணும்னு விரும்புகிறேன்னு வச்சுக்கிறேங்க, ஒப்பு கொடுத்துருக்கேன். குறுக்க நிற்க மாட்டேன். அந்த கனியை புசிக்காத, அது தப்புடா, செத்து போடா, சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லுவார். மீறி போறேன்னு வச்சுக்கிடுங்க, ஒப்பு கொடுத்துட்டார். பத்தியில அதான் என் இருதயத்தை நான் கடினப்படுத்தும் போது ஒப்பு கொடுத்துறார். இப்படித்தான் பார்வோனை தேவன் ஒப்பு கொடுத்தார் என்றுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவனே கட்டாயப்படுத்தி அவர் கடினப்படுத்தினார் அப்படின்றலாம் நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவா. தேவனை தவறாய் புரிந்து கொள்ளும்படி பிசாசானவன் அநேக ஊழியக்காரர்களை, சபை மக்களை தவறாய் நடத்தி கொண்டிருக்கிற நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும். அல்லேலூயா. அவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார், கடினப்படுத்த மாட்டார்.
நான் விரும்பி நான் இச்சித்து ஒரு இருதயத்தில் ஆண்டவர் சொல்றாரு வேணாண்டான்னு சொல்றாரு, எனக்கு வேணும்னு சொல்றேன். அதான் இருதயத்தை கடினப்படுத்துறது. அப்ப இருதயத்தை கடினப்படுத்தும் போது அந்த கடினத்திற்கு தேவன் ஒப்பு கொடுத்துடுற. யாரா இருந்தாலும் சரி, ஆதாம் கடினப்படுத்துறார் போட, ஏவாள் கடினப்படுத்துகிறார், ஆண்டவர் வேண்டாங்கிறாரு, எனக்கு வேணும் அப்படிங்கிற, அதான் கடினப்படுத்துறது. இச்சிக்காதங்கிறாரு, நான் இச்சிக்கிறேன், அதான் கடினப்படுத்துறது. ஒப்பு கொடுக்கிறார், அவருடைய இச்சைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இருபத்தேழா 28 எத்தனாவது 28 அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் சகாதங்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தா. அப்ப தேவன் கடினப்படுத்தினார் என்று சொன்னால், தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், நான் கடினப்படுத்துறதுனால ஆண்டவர் விரும்பாதடான்னு சொல்றாரு, நான் விரும்புறேன். இதை கடினப்படுத்திக்கிட்டு நான் விருப்பத்தை நிறைவேற்ற போறேன். சரி போய் தொலை, ஆதாம விட்டது மாதிரி விட்டுருவேன், வீழையாம விட்டது மாதிரி விட்டுருவேன். இப்படி சிலர் அப்படியே கை கழுவி விட்டுருவேன். அது தேவனே என்னை அப்படி செஞ்சார் அப்படின்னா அவன் ஒரு பொய்யன். வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததனால் அல்லவா தப்பான என்ன கொள்கிறீர்கள்? தவறான சிந்தனைகள் எப்படி வருது? வேதாகம சத்தியங்களை அறியாததுனாலே வருகிறது. வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததனால் அல்லவா தப்பான என்ன கொள்கிறீர்கள்? ஏன் தவறான சிந்தனைகள் நமக்குள்ள வருது? ஒரு வசனத்துக்கு தப்பான வியாக்கியானம், தப்பான அர்த்தம் யார் கொடுக்கிறது? பிசாசு. வசனத்தை எடுத்துக்கிட்டு தப்பா வியாக்கியானம் பண்ற, அவங்களுக்கு ஏற்றபடி வியாக்கியானம் பண்றது. இந்த பூமியில யார் ஒரு விருப்பமும் இல்லாத ஒரு இடத்துல வர்றான் இல்லையா ஒரு ஊழியக்காரன், அவன் தான் சரியா சொல்லித்தர முடியும். அவனுக்குன்னு இந்த பூமியில எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். ஆரோனை போல் அழைக்கப்பட்டாருடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை. அவனுக்கு இந்த பூமியில எந்த சுதந்திரம் இருக்கக்கூடாதுடா. விசுவாசிகள் கொடுக்கறத தாண்டி அவன் பயன்படுத்திக்கணும். அவனும் அவன் பொண்டாட்டி பிடியும் சாப்பிடணும். அவனுக்கு தனியா ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒழுங்கு வச்சாரு பாருங்க. அதனாலதான் லேவி கோத்திரத்தை 11 கோத்திரம் ஏத்துக்கிருச்சு. இந்த பூமியில எந்த சுதந்திரமும் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் அடைக்கல பட்டணத்தை கட்டி கொடுப்பாங்க, அதுல தான் தயங்கிறது. காணிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா தான் அதை எடுத்துக்கிறேன். இவன் வீடு வீடா போய் பிச்சை எடுத்து தெரியக்கூடாது. எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு எண்ணெய் இல்லை. மூதேவி உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா தானே கொடுப்பாரு, உன்னை தேடி வர வைப்பாரு. இல்லைன்னா கேட்டு வாங்கி திங்கிறது. வீடு வீடா போயிட்டு பார்த்தோம்னா பிச்சைக்காரன், அம்மா எனக்கு எண்ணெய் இல்லை, எனக்கு செலவுக்கு காசு இல்லை, கொடு. பிச்சைக்காரியும் பிச்சைக்காரனுமா சொல்லதெல்லாம் ஊழியத்தில் கிடக்கு. என்ன செய்ய? இது வாங்கி திங்கிறதுக்குன்னே வந்து உட்காந்துருக்கு. கொடுக்கறதுக்கு வந்து நிற்கணும். கரங்களை வச்சு அல்லையிலே சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கணும். வாங்குகிறதை பார்க்கலாம். நீ என்ன கொடுக்குற? ஏதாவது கொடுத்துருக்கியா? சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாச்சா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ கர்த்தருக்கோ கொடுக்கறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைப்பிள்ளை செங்காரம் இஸ்ரேல் நாடு முழுவதும் வரப்போகுது. மோசே, இஸ்ரேல் நாடு முழுவதும் ஒன்றில்லை, எகிப்து தேசம் முழுவதும் வரப்போகுது. அப்ப இஸ்ரவேல் மக்கள், இறை மக்கள், ஒன்றாடுமை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், சத்தியத்தின்படி வாழ விரும்புகிற தெய்வ பிள்ளைகள், பிரமாணத்தை அறிந்த தெய்வ பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே நீ ஒன்று செய், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க சொல்லு. 4 நாட்கள் வீட்டின் முற்றத்திலே கட்டி வைக்க சொல்லு. பழுதில்லை என்றது தீர்க்கப்படும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை 4ஆம் நாள் மாலை வேளையிலே அதை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுங்க. அந்த ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்தில் பூசுங்க. வீட்டை பூட்டிக்கிறீங்க. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய
மாம்சத்தை சுட்டு வச்சுக்கிறீங்க. கசப்பான கீரை அதை சமைச்சு வச்சுக்கிறீங்க. அப்பம் சுட்டு வச்சுக்கிறீங்க. வீட்டுக்குள்ள குடும்பம் முழுவதும் உட்காந்து சாப்பிடுங்க. நடுராத்திரியில சங்காரதூதன் அப்படியே வந்துட்டு இருப்பான். ஒவ்வொரு வீட்லேயும் ரத்தம் பூசப்பட்டிருக்கான்னு பார்ப்பான். நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலையும் வெளியில் பார்க்கும்போது அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுவான். அடுத்த வீட்டில் பூசப்பட்டா அடுத்த வீட்டுக்கு போயிடுவான். எந்த வீட்டில் ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து தலைப்பிள்ளைகளை சங்கரிப்பான், தலை ஈற்றுகளை சங்கரிப்பான். ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி இதை அனுசரிக்க சொல்லு அப்படின்னு. அதுபோல எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாய் போன மீட்பனாக, தலைவனாக, இரட்சகனாக போன மோசே இந்த பஸ்காவின் நியமத்தை ஆசரிக்கும்படி இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இஸ்ரேலிய மக்கள் அதன்படியே செய்தார்கள். சங்காரதூதன் கடந்து போனான். அப்போ எங்கெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அந்த வீட்டை விட்டு அப்படி கடந்து போயிடுவோம் பத்திலா. அதுக்கு பேர் தான் பஸ்கா அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கு. பாஸ் ஓவர். இறைவனுடைய கோபம் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு கடந்து போய்விட்டது. பாஸ் ஓவர் ஆங்கிலத்தில் கடந்து போகுதல். தேவனுடைய கோபம் கடந்து போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த எந்த இடத்தை விட்டு கடந்து போகிறது? ரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு கடந்து போகுது. ரத்தம் பூசப்படாத வீடுகளுக்குள்ளெல்லாம் புகுந்து தலைப்பிள்ளைகளை எல்லாம் சங்கரிக்கும். இப்படி எகிப்து தேசம் முழுவதும் மரண ஓலம், தலையீற்றுகள் மறிக்கிறது, தலைப்பிள்ளைகள் மறிக்கிறார்கள். தேசம் முழுவதும் இப்போ கொள்ளை நோய் வந்து செத்தான் செத்தான் செத்தான்னு சொல்றான் பத்திலா. அது மாதிரி எகிப்து தேசம் முழுவதும் சொல்லப்பட்டது. யாருக்கு தந்தி அடிக்கிறது? யாரை வர சொல்றது? அழுகிறதுக்கு முடியாது. அவங்கவுங்க வீட்டில் அவங்க அழுதுகிற வேண்டியதான். ஊருக்கு சொல்லிவிட்டு, சொக்காரனை சொல்லிவிட்டு, சொந்தக்காரனை சொல்லிவிட்டு அழுக முடியாது. மொத்தத்தில் அடி பின்னிட்டு இருக்கார் ஆண்டவர். இந்த தேசம் முழுவதும் கொள்ளு. யாருக்கு எவன் உட்கார்ந்தாரு அந்த முதல் அலையில்? ஆஸ்பத்திரி நிரம்பிருச்சு, கல்லறை நிரம்பிருச்சு, ஆம்புலன்ஸ் நிரம்பிருச்சு, நிரம்பி விட்டது, நிரப்பிட்டான் பிசாசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு போய் அழுக? இப்போ நம்முடைய கண்களால் நம்முடைய தலைமுறையிலேயே நமக்கு பார்த்துட்டோம், கேட்டுட்டோம். அப்போ எகிப்து தேசத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேசம் முழுவதிலும் மரணம், சங்காரதூதனை அனுப்புகிற. அதனால எகிப்து தேசம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. ரத்தம் பூசப்பட்ட வீடு மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது. அந்த பாஸ்கா அப்படின்னா என்ன? தேவனுடைய கோபம் கடந்து போகிறது. ரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு கடந்து போகிறது. அதுக்கு பேர் தான் பஸ்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ்கா பண்டிகை கொண்டாடுங்கன்றார். அப்போ மோசே இதை சொல்லி அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. பத்திலா, சங்காரதூதனுடைய பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்களே, தேவனுடைய கோபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்களே. தம்முடைய மக்களாக இருந்தாலும் தேவன் கோபப்படுகிறார். தம்முடைய ஜனமாக இராதவர்கள் மேல் கோபப்பட்டார். இந்த கோபத்துக்கு ஒட்டுமொத்த தேசமும், எகிப்து தேசம் முழுவதும், இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும் சரி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜனங்கள் மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தி மறித்து. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற்றுவதற்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அங்கே மிருகத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக பிடிச்சு அடிச்சு ரத்தத்தை பூசி ரட்சிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இஸ்ரவேல் நாட்டில், இஸ்ரவேல் தேசத்தில், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டிலே ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக முழு உலக மனித சமுதாயத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக
மீட்பை உண்டாக்குவதற்காக. தேவ கோபம் அவர்கள் மேல் நிலை நிற்கிறது. அந்த தேவ கோபத்தில் இருந்து ஒவ்வொரு மனிதனையும் விடுவிக்கும்படியாக, முழு உலகத்தையும் விடுவிக்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த ஆட்டுக்குட்டி பரலோகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டது. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார். கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்பவர் பரலோகத்திலே அப்பவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது முழு உலக மனித சமுதாயத்தையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக. எதிலிருந்து ரட்சிப்பு? எதிலிருந்து மீட்பு? பாவத்தில் இருந்து மீட்பு. அல்லேலூயா. தேவன் செய்யி என்று சொன்னார் ஆதாமுக்கு, அதை செய்யல. செய்யாதே என்று சொன்னார், அதை செய்தான். இதுதான் பாவம். பாவம்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம புத்தியில் இருக்கிறதெல்லாம் பாவம் பாவம் சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் முழுமையானது பாவம் என்பதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும், செய்யாதே என்று சொன்னதை செய்வதும் தான் பாவம். ஏதேனிலே முதல் மனுஷன் முதல் மனுஷி அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த கீழ்ப்படியாமை பாவம் என்று பவுல் எழுதுகிறார். என்ன கீழ்ப்படியாமை? செய் என்று சொன்னதை செய்யவில்லை, செய்யாதே என்று சொன்னதை செய்தார். அதான் கீழ்ப்படியாமை. இதான் முதல் பாவம், ஏதேனிலே பிரவேசித்த பாவம். அந்த பாவத்துக்குள் வழி நடத்துறது வலு சர்ப்பம், வலு சர்ப்பத்துக்குள் இருந்த அசுத்த ஆவி. இவ்விதமாக பாவம் உள்ளே பிரவேசித்தது மனிதனுக்குள்ள. ஆகவே ஆதாம் ஏவாளின் வழியாக முழு உலக மனித சமுதாயமும் காணப்படுவதனாலே இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பாவத்திலிருந்து மீட்பதற்கு, செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் தெரிந்து கொண்டார் பரலோகத்திலே. அந்த ஆட்டுக்குட்டி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அதுக்கு போடப்பட்ட பேரு பஸ்கான்னு போடல. என்னன்னு போட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மாத்திரமல்ல, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த தேவ ஆட்டுக்குட்டி பரத்தில் இருந்து இறங்கி வந்தது. முந்தின மனுஷன் ஆதாம் மண்ணில் இருந்து உண்டானவர். பிந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். முந்தின மனிதன் மனித சாயல், பிந்தின மனிதன் தேவ சாயல். இறைவனுடைய மக்கள், இறைமக்கள் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக முழு உலக பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யும்படியாய் தேவனத்திலிருந்து இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அதுக்கு பவுல் போடுகிறான், அதான்டா பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 7-8 வாசிங்க. நீங்கள் குறிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் செய்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நமக்காக பலியாயிருக்கிறாரே பஸ்காவாகிய கிறிஸ்து. அப்போ முழு உலகத்துக்கும் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பரத்திலிருந்து அனுப்பப்பட்டது. உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே மரணத்துக்கு நேர வழி நடத்தக்கூடிய அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கும், செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கும் ஒரு ஆட்டுக்குட்டி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. அது தேவ ஆட்டுக்குட்டி, அது பஸ்கா ஆட்டுக்குட்டி. அது ஒரு மனுஷனுக்காக அல்ல, ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்துக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்காகவும் பரலோக தேவன் இந்த பூமிக்கு அனுப்பின ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவர்தான் முழு உலக மனித சமுதாயத்துடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை சிலுவையிலே அறைந்தார்கள். இந்த ஆட்டுக்குட்டி பரிசுத்த ரத்தத்தை சிந்தியது. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. ஒரு நாள் கூட பிரிந்ததில்லையே, ஒரு நாள் கூட பிரிந்ததில்லையே.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருப்பார்கள். இணைந்திருக்கும் வரையும் தான் காட், தேவன். பிரிவு வந்தால் யாரு தேவனே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் திருத்துவத்திலே ஏகத்துவத்தையும், ஏகத்துவத்திலே திருத்துவத்தையும் நாம் தேவனாக ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி கதறிக்கொண்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிக்கொண்டு சிலுவை மரத்திலே தம்முடைய பரிசுத்த ரத்தம் முழுவதையும், தம்முடைய வாலிப ரத்தம் முழுவதையும் இந்த பூமியிலே சிந்தி முடித்தார். அந்த ரத்தத்தை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த ரத்தத்தை விசுவாச கை கொண்டு எடுத்து தன் வாழ்க்கையில் பூசிக்கொள்வானால் அவன் ரட்சிக்கப்படுவான். பாவம் செய்கிற காலமெல்லாம் தேவன் பொறுமையா இருக்கிறார். எவ்வளவு பாவம் செஞ்சாலும், என்ன பாவம் செஞ்சாலும் பொறுமையாக சகித்துக் கொண்டு தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி சிலுவையிலே பலியாகி ரத்தம் சிந்தி இருக்கிறதுனாலே அதை விசுவாச கை கொண்டு எடுத்து தன்னுடைய வாழ்க்கையின் நிலை கால்களிலே மேற்சட்டத்திலே பூசிக்கொண்டால் அந்த ரத்தம் அவனை மீட்கிறது, ரட்சிக்கிறது, தேவகோபத்தில் இருந்து விடுவிக்கிறது. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே தேவனை விட்டு விலகி வாழ்கிறதே பாவம்யா. தேவனை தேடாதது பாவம்யா. தேவனுடைய பாதையில் நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்காதது பாவம். ஆகவே இந்த பாவம் யார் வாழ்க்கையில் செய்துட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நரகம், அக்னிக்கடல், அதான் மரணம். மரணம் என்று சொல்கிறது. இதில் இருந்து ரட்சிப்பதற்காக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கே. இரண்டாம் மரணம் அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். முதல் மரணம் எல்லாருக்கும் உரியது. இரண்டாம் மரணம் எல்லாருக்கும் உரியதல்ல, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மட்டும் உரியது, பிசாசுக்கு உரியது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கு பெறுவார்கள். யாரு? ரட்சிப்பு பெறாதவர்கள். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார், என் பாவத்தை போக்கும்படியாக மரித்தார் என்று விசுவாசிக்கிறது இல்லை, என் பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை சுமந்து நிற்கும்படி மரித்தார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். மற்றொரு ஏசுனார் மரிச்சாருங்கிறது எல்லா பயிலுக்கும் தெரியும். அரசியல்வாதி பூரா சொல்றான் ஏசு மரித்தார். நீனும் சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரட்சிக்கப்படாம ஏசு மரித்தார், நீ ரட்சிக்கப்படணும்ல. அப்ப என்னுடைய பாவங்களுக்காக, என் பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையில் இருந்து என்னை விடுவிக்கும்படி, அதான் சங்கார தூதனுடைய கரத்திலிருந்து விடுதலை பெறுவது, தேவ கோபத்திலிருந்து விடுதலை பெறுவது. அப்ப யார் பாவம் செஞ்சாலும் அவன் மேல் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், அவன் மேல் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். அவன் இந்துவா இருந்தா என்ன, பௌத்தனா இருந்தா என்ன, அவன் இஸ்லாமியனா இருந்தா என்ன, கிறிஸ்தவனா இருந்தா என்ன, கடவுளே இல்லைன்னு சொல்றவனா இருந்தா என்ன, எவனா இருந்தாலும் சரி, எல்லார் மேலையும் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய கோபம் நிலை நிற்கிறது. அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி. குமாரன் இல்லாதவன் ஜீவன், நித்திய ஜீவன் இல்லாதவன், பரலோக பாக்கியம் இல்லாதவன். யாரு எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, என்ன பாச பேசினாலும் சரி, அவன் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவனுக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பஸ்காவாக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? சங்கார தூதனுடைய கரத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்காக. நமக்கு சங்காரம் என்று சொல்கிறது இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல், அதிலிருந்து விடுதலையாக்குவதற்காக, இரண்டாம் மரணத்திலிருந்து விடுவிப்பதற்காக, அக்னி கடலில் இருந்து தப்புவிக்கப்படுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பரலோகம் இந்த பூமிக்கு அனுப்பியது. அந்த ஆட்டுக்குட்டியை சிலுவையிலே அறைந்து ரத்தம் சிந்த வைத்தது. அவர் கதறிக்கொண்டு ரத்தத்தை சிந்தினார். அவரை இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். 3ஆம் நாள் எந்திரிப்பேன் சொன்னாரு, அப்படியே எழுந்து விட்டார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். மரித்தவர் இனி மரிப்பதில்லை. தேவனாக இருந்தார்,
கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்படுத்தப்பட்டார். பிறகு இந்த பூமியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, தேவாட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் வெளிப்பட்டார். செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் இந்த சரீரத்திலே, மனுஷ சரீரத்திலே செய்து முடித்து சிலுவையிலே பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ண முடியாது கதறிக்கொண்டு தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி முடித்து முறைப்படியே அடக்கமிடப்பட்டு முறைப்படியே எழுந்து பரலோகம் போயிட்டார். தேவனாய் இருந்தவர் மனுஷனாய் வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் சிலுவையிலே ரத்த சிந்தி மரித்த உடனே அடக்கப்படுகிறார்கள். எழுந்தார், மீண்டும் பரமேறி போனார். அப்பொழுது தேவனாக மாறிவிட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற இதுல ராயப்பருக்கோ மரியாளுக்கோ பெற்றெடுத்த மரியாளுக்கோ பங்கு கிடையாது, பாகம் கிடையாது. அது பங்கு இருக்கு, பாகம் இருக்குன்னு சொன்னா அது பொய், பிராடு, பித்தலாட்டம், மனித சமுதாயத்தை வஞ்சிக்கிற அசுத்த ஆவி, காவல் வீடு, சாஸ். யாருக்கும் பங்கு கிடையாது. இறைவனாக இருந்தவர் மனிதனாக வந்தார். மனிதனாக இருந்தவர் சிலுவையிலே பாவ பரிகாரம் செய்து முடித்து ரத்தத்தின் மூலமாக பாவ பரிகாரம் செய்து முடித்து அடக்கமிடப்பட்டு உயிர் தெழுந்து மீண்டும் தேவனாக போய்விட்டார். இதுதான் நாம வேத சத்தியத்தின்படி உள்ள விசுவாசம். இதுக்கு மாறா எதையாவது நம்பிக்கிட்டு விசுவாசிக்கிட்டு இருந்தால் அது 2ஆம் மரணமாகி அக்கனி கந்த கடலில் போய் பங்கெடுத்து அது தப்பாது. நீ எத்தனை தான் கட்டி பிடிச்சி அழுதாலும் பரவ வராது. எங்களுக்காக வேண்டிக்கொள்ளு, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளு சொன்னாலும் பரவ வராது. சத்தியம் சத்தியமே. தேவனாய் இருந்தவர் மனுஷனாய் வந்தார். மனுஷனாய் இருந்தவர் சிலுவையிலே செய்து முடிக்க வேண்டிய வேலையை முடித்துவிட்டு பரமேறி தேவனாகவே போய்விட்டார். இன்றைக்கு தேவனாக தேவனுக்கு அருகாமையிலே தேவனுடைய வலது பாரசத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். வேற எந்த பயிலாவது அங்க உட்கார்ந்துருப்பானா? மரியாதை உட்கார்ந்துருக்கா? தேவனுக்கு பக்கத்தில் உட்காருமா முடியுமா? அதெல்லாம் ஆபிரகாம் இருக்கிறதான பரதேசில் போய் உட்கார்ந்துருக்கு மேரி. கரங்களை வச்சு அல்லையிலே சொல்லுவோம். ஆகவே பஸ்கா அடிக்கப்பட்டது பத்திலா அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஒரு மனிதன் விசுவாசத்தின் மூலமாய் அந்த ரத்தம் எனக்கு வர வேண்டிய பாவ தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக, தேவனுடைய கோபத்திலிருந்து விடுவிப்பதற்காக, எனக்காகத்தான் சிலுவிலே ரத்தம் சிந்தப்பட்டது என்று உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசித்து அதை வாயினால சொல்லிட்டே இருக்கணும், கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கணும். எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணும்படியாக, என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக. பாவத்திலிருந்து விடுதலையாகிறது ஒன்று, செஞ்ச பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு. அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்படுத்தப்பட்டார். நாம் நிம்மதியாய் வாழுவதற்காக, சமாதானத்தோடு வாழுவதற்காக ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. இது பரலோகம் இந்த காரியத்தை செய்து முடிச்சிருக்கு. அதை உள்ளத்தில் விசுவாசிக்கிற வாயினால சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் சொல்றது இல்லை, டெய்லியா கன்ஃபஸ் பண்ணு. அப்பதான் சாத்தான் உள்ள தொட மாட்டான். இல்லைன்னா சாத்தான் தொட்டுக்கிட்டே இருப்பான். அறிக்கைப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படணும். சொல்லிட்டே இருக்கணும். என் பாவத்தை போக்கும்படியா இயேசு சிலுவையிலே மரித்தார். எனக்கு வர வேண்டிய தண்டனையில் இருந்து என்னை விடுதலையாக்குவதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. என் மனசாட்சியை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த பாவத்தை கழுவுது. உன் மனசாட்சியில் இருக்கிற குற்ற உணர்வு, தவறு செய்து விட்டால், பொய் சொல்லி விட்டால், ஏமாற்றி விட்டால், நடித்து விட்டால், மாய்மாலம் பண்ணி விட்டால் உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். திருடி விட்டால் குற்ற உணர்வு வரும். அந்த குற்ற உணர்வில் இருந்து உன் மனசை சுத்தமா கழுவி பரிசுத்தமாக்குதான் ஏசுனார், ரத்தம் சிந்தினார். அல்லையிலே சொல்லுவோம். என்னும் மனசாட்சியை சுத்தமா வச்சுக்கும். அந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாச வாழ்க்கை ஆகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சியின் எந்த அளவுக்கு பரிசுத்தமா பாதுகாக்கிறியோ, அவர் வந்துருச்சா, அப்பா என்னை கழுவி இருக்கப்பா, கழுவி இருக்கப்பா, என் மனசை சுத்தம் பண்ணி இருக்கப்பா. கழுவணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவுவதற்காக சிந்தப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை. மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்ட மக்கள், அவர் இறை மக்கள், அவர்கள் தான் திருச்சபை மக்கள். அந்த மக்கள் இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சந்தோஷம் வரும். அவரை காணாமல் இருந்து அன்பு கூறுகிறீர்கள்,
அவரை தரிசியாமல் இருந்து அவர் மீது விசுவாசம் வைக்கிறீர்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுங்க. பஸ்கா பண்டிகை அதாய பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு ஆடு அடித்து கசப்பான கீரை வச்சு அப்பம் சுட்டு குடும்பமாக உட்காந்து தின்னுட்டு போங்க. அதுல தான் அவனுக்கு சந்தோஷம். உனக்கும் எனக்கும் என்ன சந்தோஷம்? என் பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். சாத்தானை பார்த்து சொல்லு, என் மனசாட்சியில் நான் செய்யற தப்பெல்லாம் குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி கொண்டு வந்துருது. அதுல இருந்து விடுவிக்கும்படி எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கு. நல்ல மனசாட்சி, சுத்த மனசாட்சியை தேவன் எனக்கு தந்தார் என்ற நம்பிக்கையோடு நீ பேசுற பத்தியா, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நல்ல மனசாட்சி கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம், சுத்த இருதயம் கிடைக்கும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்ப பாவங்களை எல்லாம் நீ அறிக்கையிடும் பொழுது ஆண்டவரோட மன்னிச்சு, ஒரு துரோகங்களை அறிக்கையிடும் போது, ஒரு மீறுதலை அறிக்கையிடும் போது, உன் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஐயா, உங்க ரத்தத்தினால கழுவுங்க ஐயா அப்படின்னு நீ அந்த ரங்கத்துல தனியா கிடந்து கதற பத்தியா, அந்த நேரம் சிலுவை காட்சி உனக்கு தென்படும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உனக்கு தென்படுவார். பிரத்யட்சமாய் தெளிப்படுவார், தென்படுவார். அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். நீ எதுக்காக இயங்குகிறாய், எதற்காக அழுகிறாய், எதற்காக கண்ணீர் சிந்துகிறாய்? இந்த பூமியிலே பரலோகம் போய் சேர வேண்டும் என்று நீ விரும்புனின்னு சொன்னா ஏசுனாவுடைய ரத்தம் தினமும் உன்னை கழுவிட்டே இருக்கணும். தினமும் குளிக்கிறோமா, தினமும் பாத்திரத்தை கழுவுறோமா, துணியை துவைக்கிறோமா? ஏன் தினமும் செய்யணும்? அழுக்கு இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, ஆபாசங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பஸ்கா பண்டிகைங்கிறது முதலாவது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு, சங்கார தூதன் தேவனுடைய தண்டனையிலிருந்து விடுதலை, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது பத்தியா. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயமும் சங்கார தூதனிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்ததே, அந்த விடுதலையும் உனக்கு எனக்கும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த சந்தோஷம் பரத்திலிருந்து கிடைக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் தான் பஸ்கா பண்டிகை. சந்தோஷம் இருக்கா? ரசிக்கப்பட்டேன்னு சொல்றதுல சந்தோஷம் இருக்கா? ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா நீ இன்னும் ரசிக்கப்படவே இல்லை. ஏதோ விளையாட்டுக்கு வந்துட்டு போறேன், வந்துட்டு போ. 2ஆம் மரணமாகி அக்னியும் கண்ணும் கடலுக்கு போ, வீட்டோட போ. அப்புறம் இந்த பூமியில வாழ்ந்து என்னையா புண்ணிய? வாழ்ந்தேங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு வேணும். பரலோகத்தில் வந்து நிற்கணும். அல்லேலூயா. ஆகவே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கினே என்பதை நினைவு கூறும் பொருட்டு வருடா வருடம் பஸ்கா பண்டிகை கொண்டாடு என்று கர்த்தர் சொன்னார். நமக்கு தினந்தோறும் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் இந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். பஸ்கா பண்டிகைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த பண்டிகை கொண்டாடுகிறவர்கள் ஆண் மக்கள் கண்டிப்பா கொண்டாடணும்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண் மக்களாக திருச்சபைக்குள்ளே வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், ஆண் பிள்ளையாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பா பஸ்கா பண்டிகை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கினாரே என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள். சங்கார தூதனுடைய பிடியிலிருந்து விடுதலை செய்தாரே என்று சொல்லி தேவ கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரே, அப்பா உங்களுக்கு சோத்திரம் 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 என்று சொல்லி சோத்திர பலி செலுத்துவார்கள். 2வது பண்டிகை பெந்தெக்கோஸ்தே பண்டிகை. அது வாரங்களின் பண்டிகை. இந்த வாரங்களின் பண்டிகையை கொண்டாடுவதற்கும் ஆண் மக்கள் எல்லாரும் வந்து நிற்கணும்டா அப்படின்னு பவுலு எங்கேயோ போவான் ஊழியத்துக்கு, சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு ஓடுவான். இந்த பெந்தெக்கோஸ்து பண்டிகைன்னு சொன்ன உடனே ஓடியாந்துருவான், தூக்கி வீசிட்டு வந்துடுவான். என்ன கட்டளை அப்படி, உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் யூதனாய் பிறந்தவன் இறைமகன் எங்கு இருந்தாலும் சரி
எல்லா தொழில் வியாபாரம் அத்தனை தூக்கி வீசிட்டு அவன் சமூகத்தில் வந்து நிற்கணும் கத்தர் கட்டளை கொடுத்ததுனால ஊழியத்துக்கு வந்த பிறகும் ஆவிக்குரியவனா மாறுற பிறகு அவன் எந்த தேசத்தில் போய் சுவிசேஷம் அறிவிச்சிருந்தா சரி, பெந்தேகோஸ்தைக்கு நான் போய் அங்கே அடிக்கடி எருசலேமில் இருக்கணும், ஆகவே நான் போயிடுவேன். ஐயா போகாதீங்க ஐயா, இருக்கையா எங்களுக்கு பிரச்சனை பண்ணி போயிடுவேன் போ, கட்டி பிடிச்சால்தாங்க சில இடங்கள் இல்லை, போங்கடா நான் பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு போய் நிற்கணும். ஏன்? கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், ஆண் மக்கள் எனக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தை இருக்கும்போது 7 வாரங்கள் கொண்டாட வேண்டும். 49 நாள், 7 49, கடைசி 50வது நாள். இந்த 50வது நாளுக்கு பேர் தான் பெண்டிகாஸ்ட். அந்த பெந்தேகோஸ்து நாளிலே ஒரு பெரிய திருவிழா கொண்டாடுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம், தேவனோடும் மனுஷரோடும் இணைந்து அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம் அங்கே இருக்கு. ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 14-17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதன் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, பழைய ஏற்பாட்டுல 7 வாரம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. கொண்டாடிட்டு கடைசி நாள் ரொம்ப நிறைவு விழா, திருவிழா, பெரிய பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அது எழுத்தின்படி உள்ளது. பொங்குறதும் திங்கிறதும் உடுத்துறதும் தான் அவங்களுக்கு சந்தோஷம். நமக்கு சந்தோஷம் ஆவியிலே கடி கூறுதல். அல்லேலூயா. அப்ப பஸ்கா பண்டிகையும் நாம கொண்டாடணும். 2வது இப்ப பெந்தேகோஸ்து பண்டிகை. அப்ப அப்போஸ்தலர்கள் 2:1 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். போதும் பாருங்க, பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு எல்லா தேசங்களில் இருக்கிற ஆண் மக்கள் வந்துட்டாங்க. தொழிலை போட்டுட்டு வியாபாரத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்துட்டாங்க, எருசலேம் பண்ணிட்டாங்க. சகல தேசத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. யூத மார்க்கத்தில் அமைந்தவன் யூதன் எல்லாரும் பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்திருக்கிற நேரம் இப்போ பரலோக தேவகுமாரன் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நிறைவு நாள் 49 நாட்கள் முடித்து 50வது நாள் வருகிறது யூதர்களுக்கு. அந்த பண்டிகையில எல்லா யூதரும் வந்துட்டான். அந்த நேரத்துல ஒரு 120 பேர் கிறிஸ்தவர்கள், கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இவர்கள் யூத மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். பூமிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக, உலகத்தின் பால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிற நேரம் இந்த பெந்தேகோஸ்தே நாள். ஒரு மெத்த வீட்டில் ஒரு 120 பேர், அதுலதான் இயேசுவை பெற்ற தாய் மரியாள் இருக்காங்க. அடுத்தவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம், வாலிப பசங்கள் எல்லாம் உள்ள இருக்காங்க. வாலிப பொம்பளை பிள்ளை எல்லாம் உள்ள இருக்கு. இதெல்லாம் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு கசப்பா இருக்கும். சத்தியத்தை படிச்சா விடுதலை ஆவாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கையில தான் வச்சிருக்கான் விளக்கு, வெளிச்சம், வேதம். ஆனால் குருடே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குருடி. அப்போ தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளா இருக்கிறார், பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை இருக்கான், எல்லாரையும் சேர்த்து தான் 120 கணக்குக்குள்ள இந்த குடும்பம் வருது. இயேசுவை பெற்றெடுத்த தாயினுடைய குடும்பம். தாய் மட்டுமல்ல, அவருடைய சகோதரமார்கள் உள்ள என்றாயிருக்காங்க. அப்ப 120 பேர் பெத்த வீட்டில் கூடியிருக்காங்க. எல்லாரும் அந்த பழைய கோயில்ல, சர்ச்சில், அந்த சர்ச்சில் கூடிட்டு இருக்காங்க. எதுக்கு? பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாடுறதுக்கு. அந்த நாள், அந்த 50வது நாள் 120 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெத்த வீட்டில். எதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க? ஆண்டவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றவாளர் வருவார், சத்திய ஆவியானவர் வருவார், சகல சத்தியத்திற்குள் நடத்துவார், நான் சொன்னவைகளையும் நினைப்பூட்டி தருவார், நான் சொல்லாத காரியங்களையும் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்துவார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய மனிதனுக்கு வல்லமை கிடைக்கும். ஒரு பவர். அகில உலக மனித சமுதாயத்தின் மத்தியிலே தேவன் தம்முடைய திருச்சபை மக்களை தன்னுடைய பரலோக பவர்னால நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார், வரங்களினால் நிரப்புகிறார், கனிகளினால் நிரப்புகிறார். அடையாளங்கள், அற்புதங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவன் நிரப்புகிறார். எதனாலே நிரப்புகிறார்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதேயா தேசம் முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்?
என்பதை உலக மக்கள் மத்தியிலே வெளியரங்கமாக சாட்சியாக வெளிப்படுத்தக்கூடியது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட கூட்டம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நீ பரிசுத்தாய் பெறாம இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன புண்ணியம்? நீ எதுக்காக வாழ்ற? அதான் என்னுடைய கேள்வி. நீ வாழ்ந்து கடைசியில் நீ 2ஆம் மரணமாகிய அக்னி கந்தம் கடலுக்கு போக போற. அது உனக்கு என்னத்துக்கு பணம்? உனக்கு என்னத்துக்கு வீடு? உனக்கு என்னத்துக்கு போட்டு? உனக்கு என்னத்துக்கு பெரிய பெரிய டிசைனா துணி? மேட்சிங் 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 மேட்சிங். என்ன மேட்சிங்? மூதேவி அப்புறம் மார்ச்ன்னு சொல்லுவார். லவ் ரைட் டமான்னு அக்னி கடலில் ஒட்டி போட்டுருவார். நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தேங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிரு. நீ கோடீஸ்வரா இருந்தாலும் வேஸ்ட்டு, நீ பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் வேஸ்ட்டு, நீ பிரசிடண்டா இருந்தாலும் வேஸ்ட்டு, சங்க தலைவனாக இருந்தாலும் வேஸ்ட்டு. நீ வாழ்றது வேஸ்ட்டு. இப்ப தெரியாது, இனிமே தெரியும். நாங்கள் இனி வரும் உலகத்தை பற்றி பேசுகிறோமே. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதை நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. ஆகவே அந்த பெந்தேகோஸ்து நாளில் 120 பேர் மேலே பெந்தேகோஸ்தை என்னும் நாள் வந்த போது வள்ளத்தை இடி முழக்கம் போல, புயல் காத்து அடிக்கிறது போல ஒரு முழக்கம் உண்டாடி எல்லாரும் மேலும் பரிசுத்தார் வந்து இறங்குறாங்க. எல்லாரும் ஆவியில் நிரம்பினா, அந்நிய வாசம் பேசுறான். அப்பதான் தீர்க்கதரிசனம் சொல்றான். கிருபை வழி தோடுது. ஐயா 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 முடியலையா, என்னால தாங்க முடியல. இந்த மாம்ச சரீரத்தில் இந்த தெய்வீக சக்தி, தெய்வீக பலன், தேவ வல்லமை ஒரு மனிதனை வந்து நிரப்பும் பொழுது அவனால தாங்க முடியாது. உருள்றான், பிறல்றான், ஏதோ பேசுறான், கையை தட்டுறான். காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். சுற்றி இருக்கிற மக்கள் காணத்தக்கதான ஒரு அடையாளத்தை காட்டுகிறது பரிசுத்தாவியின் அபிஷேகம். மற்றவர்கள் கேட்கத்தக்கதாக ஒரு அடையாளத்தை காட்டுகிறது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். பரியாச உதடுகளினாலே அந்நிய பாசைகளினாலும் கர்த்தர் இந்த ஜனத்தின் மேல் உட்கார்ந்து அவர் ஏவி எழுப்பி பேசும்படி செய்து கொண்டிருக்கிறார். காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழுதல்லினார். 120 பேர் ஆவியில் நிரம்பினாங்க. மரியாளும் ஆவியில் நிரம்பி அந்நியவாச பேசி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவி வர்றது இயேசுனாருக்கு சாட்சியா இருக்கிறது. இயேசுனார் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியணும்னா உனக்கு பரிசுத்தாவி வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் மேல பரிசுத்தாவி ஊத்துவார்? ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலே. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ரைட், ஓகே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பிறகு முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படின்னா கர்த்தர் அவங்க மேல தன்னுடைய ஆவியை பொழிந்தள்ளுகிறார். பிதாவின் வாக்கு தத்தம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே, அதான் ஊற்றி இருக்கிறாரு அப்படின்னு பேதுரு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்த ஆவியில நிரம்பணும். மதுபானத்தினால் நீங்கள் வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. எபேசு சபைக்கு பவுல் எழுதுறான், மதுபானத்தினால வெறி கொள்ளாதீங்க, ஆவியிலே நிறைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெறி உண்டாகட்டும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வெறி உண்டாகட்டும், ஆவிக்குரிய காரியங்களை நடப்பிக்கிறதுல ஒரு வெறி உண்டாகட்டும். அந்த வெறி உண்டாக்குறது பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுதுதான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது ஒரு சந்தோஷம் சொல்றாருல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். அதான் பெந்தெகோஸ்து. அவங்களுக்கு சரீர பிரகாரமான சந்தோஷம், ஆக்குறது, பொங்குறது, திங்கிறது, உடுத்துறதுல சந்தோஷம். தேவனுடைய பிள்ளை திருச்சபை மக்களுக்கு ஆவியில நிரம்பும் போதுதான் ஒரு சந்தோஷம். வா, உங்க அபிஷேகத்தினால நிரப்பு, இன்னும் நிரப்பு, இன்னும் நிரப்பு. கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, இடுப்பளவு அல்ல, ஆண்டவரே நீச்சலாலம் போல என்ன நிரப்பு. நிரப்புகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நிறைவுக்குள்ளே நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவிதமாக எல்லாரையும் நிரப்ப வெறி வரத்தக்கதாக நிரப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய காரியங்கள்ல அப்ப தேவனுடைய காரியங்கள்ல ஒரு வெறி பிடிச்சது மாதிரி தெரியணும். என்னடா அப்படியே திடுறான், அதே இதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், ஏன் போறான்டா, கோயிலும் போறான்டா, வேதம்னு போறான்டா, ஒரு வெறி. தண்ணி போட்டான்னா ஒரு வெறி வரும். அவன் வெளியில சுத்திட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டை ஓடுவான், நான் பொண்டாடி போட்டதான் அடிப்பேன், தண்ணி அடிச்சிட்டாங்க, வெறி. எதையாவது ஒன்று பண்ணுவான். அது உள்ள போயிருச்சுன்னா ஒரு வெறி உண்டாகுதுல்ல. இது போல அபிஷேகம் இறங்கிடுச்சுன்னா பவுல் அதோட ஒப்பிட்டு பேசுகிறார். அபிஷேகம் இறங்கிட்டா கர்த்தருக்காக பேசணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் வேதம் வாசிக்கணும், சத்தியம் இப்படி இருக்கு, மக்கள் இப்படி இருக்காங்க, ஒரு வெறி முடிச்ச விட திருடா பத்தியா. அதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவா.
யாருமே இல்லைன்னா இப்படி அப்போ என்னடா சாப்பிட்டேன்டா பாட்டு போட்டேன் ஆப்புரை அடிச்சு பார்த்தா ஒன்றும் போதே வரலடா. இப்போ நீ என்ன பரிசுத்தாவி நிரம்புற? மூதேவி ஆவில நிரம்புனா உள்ளே போனால் அது வேலை செய்யணும். அபிஷேகம் உள்ளே இறங்கிட்டா தெய்வனுடைய காரியங்களை நடப்பிக்கும்படி ஒரு வெறியை உண்டாக்கிடும். இல்லையா சொல்லுங்க. என்னத்தை குறித்தாலும் வராதுங்க. உங்க மேலே பரிசுத்தாவி இறங்குற சாட்சிட. அதனால தான் உனக்கு அந்த வெறி வரமாட்டேன். பாடுறதுல ஒரு வெறி, ஜெபிக்கிறதுல ஒரு வெறி, வேத வாசிக்கிறதுல ஒரு வெறி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஒரு வெறி, ஆத்துமாக்களை தாராண்டவரே என்று திறப்பின் வாசல்ல நிற்கிறதுல ஒரு வெறி. மற்றவனுக்குலாம் வெறி வராது, தண்ணி போட்டவனுக்கு தான் வெறி. இது போல அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவனுக்கு தான் அந்த வெறி. ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. சுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அதான் பண்டிகை. பண்டிகை எதற்கு? சந்தோஷம். அல்லேலூயா. இப்படி பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படமாக காமிச்சிருக்கிறாரு பரிசுத்த பவுல். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 3ஆவதாக நான் முடிக்க போகிறேன். கூடார பண்டிகை. என்ன பண்டிகை? இந்த கூடார பண்டிகைன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் மக்கள் போயிருக்கிறாங்க ஆம்பளைய சம்பாதிக்கிறதுக்கு, அவங்க எல்லாரும் இந்த பண்டிகைக்கும் வரணும். இது 7வது மாதம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தில் 7வது மாதம் நடக்கிற 3 பண்டிகையிலும் கடைசி பண்டிகை ஒரு பண்டிகைக்கு பேர் கூடார பண்டிகை. கூடார பண்டிகைனா என்னையா அப்படின்னா, கோயிலை சுற்றி வராது ரெட்ரீட் மாதிரி அங்கங்கே டென்ட்டை அள்ளிட்டு வருவாங்க. தாட்டுகளை கொண்டு வந்து கம்புகளை ஊண்டி சுற்றி கட்டி குடும்பம் குடும்பம் அவன் எவ்வளோ பெரிய மாட மாளிகையில் குடியிருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க, மாட மாளிகையில் குடியிருந்தாலும் சரி, அவன் பெரிய கொடி சொன்னா இருந்தாலும் ஏழை இயற்கையாகவே ஒரு ஓலை குடிசையில் இருக்கிறவன், பிளாட்ஃபார்ம் கேஸு அப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரிதான், யூதனா வந்து நிற்கணும் தேவசமூகத்தில், பெரிய மாளிகை கட்டுறவனா, பெரிய வியாபாரியா, பெரிய தொழில் அதிபரா, தேசத்தில் பெரிய ஆளா, பெரிய தலைவனா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவனுக்கும் கூடாரம் போடணும். ஒன்றுமில்லாதவனுக்கும் சின்ன கூடாரம் போட்டுக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க. சமன்பாடு, சகோதரத்துவம் மட்டுமல்ல, சமத்துவம், எல்லாவற்றிலும் சமம், ஆண்களும் பெண்களும் சமம். சமத்துவத்தை கூடார பண்டிகையிலே அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் கற்றுக் கொடுத்தார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, பணத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உள்ளவன் இல்லாதவன், எந்த வித்தியாசமும் இராதபடிக்கு தகர்த்தெறியும்படியாய் எல்லாரும் கூடாரம் போட்டு உட்கார்றான்னு கரங்களை வச்சு அல்லையில சொல்லுவா. சமமா இருந்தா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடாரம். செடிகளை வெட்டிட்டு வருவாங்க, குடிகளை வெட்டிட்டு வருவாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து சுற்றி மூடி அதை அலங்கரிச்சுக்கிட்டு அதுக்குள்ள உட்காந்து. ஜாதி வித்தியாசம், பாச வித்தியாசம், தேச வித்தியாசம், பண வித்தியாசம், ஆண் பெண் வித்தியாசம், இந்த வித்தியாசங்களை எல்லாம் தகர்த்து எறிகிறபடியாக கூடி வரக்கூடிய கூட்டத்துக்கு பேர் தான் கூடார பண்டிகை. அல்லேலூயா. ஆண்டவருடைய மனசில் இருக்கிற திட்டத்தை பார்த்தீங்களா? இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்படித்தான் இருப்பேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கூடார பண்டிகை உலகத்தில் எங்கே போயிருந்தாலும் ஆண் மக்கள் எல்லாரும் வந்து நிற்கணும்டா, இப்படி கூடாரம் போட்டு ஒரு பண்டிகை கொண்டாடுங்கடா அப்படின்னாரு யூதர்களுக்கு. உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா கூடார பண்டிகை? இன்னைக்கு கூடி வந்திருக்க முடியல, இதுதான் கூடார பண்டிகை. அல்லையில சொல்லுங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அந்த பாசம் பேசுகிறவன் இந்த பாசம் பேசுகிறவன், இந்த தேசத்துக்கார அந்த தேசத்துக்கார, எந்த தேச வித்தியாசம், இன வித்தியாசம், உறவுகள் வித்தியாசம், ஆண் பெண் வித்தியாசம், பணத்தில் வித்தியாசம், எந்த வித்தியாசங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு இருதினத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லையிலே சொல்லுங்க. ஒரே சரீரமாக, ஒரே பாடியில் இருக்கிற அவயவங்களைப் போல ஒரு சரீரத்தில் இருக்கிற அவயவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இல்லை. ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும்படியாக, ஒன்றுக்கொன்று இணைந்து பாடுபடும்படியாக, ஒன்றுக்கொன்று கனம் பெறும்படியாக ஒரு சரீரத்தில் இத்தனை அவயவங்கள் உச்சந்திரமே உலகால் வரைக்கும் உள்ளும் புறமும் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அதுபோல் சிலுவையை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்ட மக்களை
அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை ஒரே சரீரமாக ஒரே சபையாக தேவன் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கூடார பண்டிகை ஆராதனையில் கூடி வரும் பார்த்தீங்களா? உலகத்தில் எங்கே போனாலும் கூடி வந்துருங்கடா. ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டு வித்தியாசம் இல்லாதபடி எனக்கு முன்னாடி நிற்கணும்டா அப்படின்னாரு. அப்படியே செஞ்சாங்க. அதான் கூடார பண்டிகை. அன்னைக்கு ஆக்கி பொங்கி சாப்பிடுவாங்க, உளுத்திக்குவாங்க. அதில் பொண்டாட்டி பிள்ளைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பானே ஒரு விதத்தில். அது கூடார பண்டிகையின் சந்தோஷம். நமக்கு கூடார பண்டிகையின் சந்தோஷம் என்ன? நம்முடைய ஆவியிலே அடைகிற ஒரு சந்தோஷம் தேவனுடைய திருச்சபையாக கூடி வருவது. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். யார் யாரெல்லாம் விட்டுறாங்களோ அவைகளுக்கெல்லாம் நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று பவுலடியார் எழுதுகிறார். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனிங்க. இன்னைக்கு அந்த சிஸ்டர் வரல, இன்னைக்கு இந்த பிரதர் வரல, ஏன் வரல, தேடு, போ, சொல்லு, புத்தி சொல்லு. இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. எல்லாரும் கூடி வரணும். கூடார பண்டிகையில் வந்து நிற்கணும். கூடி வந்து தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா? சபை கூடி வருதல் அது ஒரு பண்டிகை தான். அவங்களுக்கு ஓய்வு நாள் பண்டிகைன்னு சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூடார பண்டிகைன்னு சொல்லும்போது ஒரு ஆம்பளை பிள்ளை விடக்கூடாதுடா, வந்துடணும்டா அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கூடார பண்டிகை என்பது எழுத்தின்படி யூதர்களுக்கு உலக பிரகாரமாக சமைச்சு எடுத்து சாப்பிட்றது உடுத்துறது தான். ஆனால் நமக்கு எந்த வித்தியாசம் இல்லாமல் கூடி வருவது. அல்லேலூயா. வித்தியாசங்களை பாகுபாடுகளை காண்பிக்காமல் ராயல்டி லவ், அதாவது தேவ அன்பினாலே நிறைந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியிருக்கிறது. சகோதர சகோதரிகளை கவனித்து அன்பும் நற்கிரியைகளையும் செய்து நாம் அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அதுதான் கூடார பண்டிகை. கூடி வருகிறோம் அல்லவா? கூடார பண்டிகை அது சபை. இந்த சபை பரிசுத்தாவினாலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலே கூட போகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து விட்டால் அவர்களும் முதலாவது எழுந்து அவர்களும் பறந்து வந்து அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்வார்கள். இப்படி மத்திய ஆகாயத்தில் ஒரு கூட்டம் கூடும் பார்த்தீங்களா? அது ரகசிய வருகையில் நடக்க போகுது. அல்லையிலே சொல்லுங்க. ஆண்டவர் திடீரென்று திருடனை போல வந்துடுவார். சொல்லிட்டு வர மாட்டார், சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுவார். திருடனை போல் வருவார். வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களில் ஒரு கூட்டத்தை முதலாவது உயிர்த்தலுக்கு தகுதி உள்ளவங்களை தட்டி எழுப்பிடுவார். சோத்திரம். உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தானை மறுரூபப்படுத்தி தூக்கிட்டு போயிடுவார். ரெண்டு கூட்டம் ஒரே கூட்டமாக மத்திய ஆகாயத்தில் குடும்பத்தில் அது ஒரு கூடார பண்டிகை. அல்லையிலே சொல்லுங்க. அடுத்த பண்டிகை அங்கே கூடுறவனை தான் கூட்டிக்கிட்டு வந்து ஒளிவமலையில் இறங்க போகிறேன். ஒளிவமலையில் தேவரீர் எங்கள் தேவனாய கர்த்தர் வருவார். ஒளிவமலை மேலே வந்து அவருடைய பாதங்கள் நிற்கும். தேவரீர் மட்டுமல்ல வருவது, அவருடைய பரிசுத்தவான்களும் அவரோடு கூட வரப்போகிறார்கள். அல்லேலூயா. இங்கே கூடி கூடி வர்றான் முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தான் அங்கே கூடுவான் மத்திய ஆகாயத்தில். மத்திய ஆகாயத்தில் கூடுறான் மத்தியில் அவை எல்லாரும் ஏசனாரோடு கூட எருசலேமில் ஒலிவமலையில் வந்து இறங்குவாங்க. இறங்கி தான் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு முடிவு உண்டாக்கிட்டு அப்புறம் பூமி முழுவதையும் சுத்திகரித்து எருசலேமை தலைநகராக்கி அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். நீங்களும் நானும் ராஜாக்களாக ராஜாத்திகளாக இருக்க போறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அது ஒரு கூடார பண்டிகை. இது சகரியா தீர்க்க தரிசனத்தில் விவரமாக எழுதிட்டு வர்றான். ஆகாயிலையும் வாசிக்கலாம், சகரியாலையும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூடார பண்டிகை வருஷந்தோறும் எழுத்தின்படி உள்ள யூதர்களும் கொண்டாடுவார்கள். ஆவியின்படி இருக்கிற நீங்களும் நாடும் அன்றைக்கும் நாம கூடி சந்தோஷப்பட போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கூடார பண்டிகை இங்கே கூடுறவன் அங்கே கூடுவான், அங்கே கூடுறவன் தான் அங்கே வருவான், அங்கே கூடுவான், அங்கே கூடுறவன் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கூட போகிறான். அல்லேலூயா சொல்லுவோம். புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், சியோன் என்று சொல்லி 4 விதமான பகுதிகளில் நிரப்பப் போகிற ஒரு கூட்டம் வருது பற்றில. அந்த கூட்டம்தான் நித்தியமாக தேவனோடு இருக்க போகிற கூட்டம். அந்த கூட்டம் சந்தோஷப்படும் நித்திய சந்தோஷத்தை அது அனுபவிக்க போகிறது. அந்த சந்தோஷத்துக்கு பேரு கூடார பண்டிகை தான். அல்லேலூயா சொல்லுவோம்.